அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில எந்த ஒரு சுவாரஸ்ய நிகழ்வுமே இல்லாம ரொம்ப சப்புன்னு போய்க்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனா, முக்கியமான விஷயங்கள் நெறையா இருக்கு. திருமாவளவன் அவர்கள் உணவு இடைவேளையின் போது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களை சந்திச்சிருக்காங்க. இது எதுக்காக? இத பத்தி நம்ம விரிவா பேச போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய லைக்க குடுத்துருங்க. மறக்காம உங்களுடைய கமெண்ட்ல போட்டுருங்க. வீடியோவ முடிஞ்சா ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கீழ ஹைப்ன்னு ஒண்ணு காட்டும். கமெண்ட் அப்படி தள்ளும்போது. அதையும் குடுத்துருங்க. ரைட். இப்ப நேத்து வந்து திருமாவளவன் அவர்களுடைய ஒரு மாநாடு, ஒட்டுமொத்த தமிழகமும் பயந்து போன மாநாடா தான் இருந்துச்சு. ஏன்னா, இதுவரைக்கும் திருமாவளவன் அவர்களுக்கு கூட்டம் அப்படின்றத தாண்டி, சிறுத்தைகளோட அட்ராசிட்டி அப்படின்னு மிகப்பெரிய அளவுல ஒரு திருமாவளவன் அவர்களை மூச்சு திணறலுக்கு உள்ளாக்குன ஒரு மாநாடா தான் நேத்து பார்க்கப்பட்டுச்சு. அந்த பெரிய மாநாடு நடத்தி முடிச்ச கையோட, அதுல ஒரு அறிவிப்பும் குடுத்திருப்பாரு. கிட்டத்தட்ட 4 மணி வரைக்கும் வந்து திருமாவளவன் அவர்களுடைய பேச்சை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில, வெறும் 2, 3 நிமிடங்கள் மட்டுமே உரையாடிட்டு போயிருப்பாரு. காரணம் பாதுகாப்பு காரணங்கள், காவல்துறையோட அறிவுறுத்தல், இத்தனையும் தாண்டி சிறுத்தைகளை வழிநடத்த தவறிய திருமாவளவன் இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஆனா அவர் சொன்ன ஒரு விஷயம், திமுகவுடனான கூட்டணி அப்படின்ற இடத்துல வரும்போது, நம்ம இப்ப முதன்மை கட்சியா இருக்கிற நம்ம கூட்டணியில இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு சொல்லுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அமைச்சர் வன்னியரசு அவர்களை நம்ம சொல்லி ஆகணும். அமைச்சர் வன்னியரசு அவர்கள் மற்றும் ஷாநவாஸ், ரவிச்சந்திரன் இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு சிறந்த அறிவுரைகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ சமீப நாட்களா ஆளூர் ஷாநவாஸ், இந்த மாதிரி ரவிச்சந்திரன், இந்த மாதிரி ஆட்கள் வந்து இங்கிட்டு திமுகவுக்கு போயிட்டாங்க, வெல போயிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணம். ஒருவேளை திமுக இவங்களை குதிரை பேரத்தில் இழுத்துருச்சோ அப்படின்றது இருந்தாலும், ஆளூர் ஷாநவாஸை பொறுத்த வரைக்கும் சீட் இல்லாமல் போயிட்டார் அப்படின்றது வெட்ட வெளிச்சமா அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் நம்மளுடைய திருமாவளவன் அவர்களுடைய கூட்டணி இருக்க போகுது. வரக்கூடிய இடைத்தேர்தலில் திருமாவளவன் அவர்களுக்கு சீட்டா, இல்லது அவங்களுடைய கட்சி சார்பாக இருக்கிறவங்களுக்கு சீட்டா, அல்லது திருமாவளவன் அவர்களுக்கு எம்பி பதவியா இப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னைக்கு மத்தியானம் முதலமைச்சர் அவர்களை சந்தித்த திருமாவளவன் அவர்கள் நிறைய விஷயம் பேசியிருக்கார் அப்படின்றதும், அமைச்சர் வன்னியரசு வந்து நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காரு. சமூக நீதித்துறைக்கு இன்னைக்கு தமிழகத்தில் சமூக நீதித்துறை அப்படின்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறையினர் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு முழுசா வந்து ஸ்டாலினை உதறி தள்ளிட்டாரு திருமாவளவன் அப்படின்னு தான் சொல்லணும். இதையெல்லாம் தாண்டி பார்க்கும்போது பாமக தமிழக வெற்றி கழகத்தோட சில நெருக்கங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. பாமக வந்து பாஜகவுடைய கூட்டணியை முறிச்சிட்டு எப்படியாவது வந்து 4 எம்எல்ஏக்களுடன் கட்சியில் இணைஞ்சுக்குருவோம், சௌமியா அன்புமணி அவர்களுக்கான ஒரு அமைச்சர் பதவி, இதெல்லாம் வந்து புது துறையை உருவாக்க போகிறது, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு கட்சியில் வந்து இணைஞ்சிட்டார், ஒட்டுமொத்தமாக கூட்டணியே மாறி போச்சு அப்படின்றனால இது பாமகக்குள்ள கண்டிப்பாக சலசலப்பை ஏற்படுத்துகிற விதமாக தான் இருக்கும். இனி நம்ம போகிற போக்கு எப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சட்டசபை ஆரம்பிக்கும் போதே வந்து எடுக்கப்பட்ட தீர்மானம், 3 தமிழர்கள் கர்நாடகாவில் சுட்டுக்கொலை அப்படின்ற விஷயத்துக்கு எதிர்ப்பட்ட ஒரு தீர்மானம் வந்து போட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, வனத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், குடும்பத்துக்கு தலா 10 லட்சம், இறந்து போனவங்க குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் தமிழக அரசு சார்பில் வந்து வழங்க போகிறோம் அப்படின்றதும், இன்னைக்கு அது போக அவங்களுடைய குடும்பத்துக்கான உதவி, இதெல்லாம் நிவாரண தொகையில் முதல் தொகை விடுவிப்பு, இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு வந்து இப்போ திருவொற்றியூர் பையனோட ஒரு விஷயத்துக்கு தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் சலசலப்பே போச்சு சட்டமன்றத்தில். எப்படி நீங்கள் ஒரு கொலைகேஸில் இறந்த பையனுக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் அரசு வேலை கொடுக்கலாம்? இன்னைக்கு டிஎன்பிசிலாம் பதிச்சு வர்றவங்க அப்போலாம் வந்து அவங்கெல்லாம் வந்து வரலையா? அப்போ ஒரு கொலைகேஸுக்கு அவங்களுக்கான நிவாரணம் கொடுக்க போகிறீங்க, நீதி வாங்கி தரப்போகிறீங்க, மேலும் அரசு வேலையும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, இருக்கிற அரசு வேலையை பூரா நீங்கள் கொலைகேஸ் சம்மந்தப்பட்டவங்க, பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகிற குடும்பம், இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா, இந்த கரூர் வேலைக்கெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா எப்படி நீங்கள் மித்தவங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்ற கேள்வியை இன்னைக்கு எதிர்க்கட்சி மற்றும் எடப்பாடி அவர்களுடைய அதிமுக வந்து இன்னைக்கு கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து கொலைகேஸுக்கு இதெல்லாம் கொடுக்கணுமா அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு சுட்டு கொல்லப்பட்ட அந்த 3 தமிழர்கள் விவகாரம் நாளைக்கு தமிழகம் வரும் அமித்ஷா அவங்களுடைய முன்னணியில் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பு ஏற்படுத்த போது, ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் டி.கே. சிவகுமார் அவருடைய படத்துக்கு உருவமலத்துக்கு செருப்பு மாலையெல்லாம் போட்டு விட்டு ரொம்பவே வந்து வன்முறை தூண்டுற விதமாக அன்றைக்கி நடந்துட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன ஏது நடக்க போகுது அப்படின்றத. தமிழகத்தில் மீண்டும் எதுவும் வீரப்பன் உருவாக போகிறாரா அப்படின்றதை நம்ம பார்க்க போகிறோம். ரைட். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி தறி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருப்பார். இதனால் பார்த்தீங்கன்னா கோஆப்டெக்ஸை இழுத்து மூடுற நிலைமை வரப்போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு. அதுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் இல்லை, அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. வெற்றி தறி அப்படின்றது இன்றைக்கி வெற்றி தறி மூலியமாக நெசவாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட மானிய தொகையோடு அவங்க செய்யக்கூடிய விஷயத்துக்கு எப்பவும் போல இருக்கும். கோஆப்டெக்ஸ் அப்படின்ற அரசு நிறுவனம் அது ஒரு பக்கம் இயங்கிக்கிட்டு இருக்கிறத தாண்டி கோஆப்டெக்ஸில் ஒரிஜினல் பட்டு, ஒரிஜினல்
ஒரிஜினல் அந்த வேஷ்டி சேலைகள் இது வந்து கிடைக்கிறதுக்கு அரசு வழிவகை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அன்புமணி அவர்கள் ஒவ்வொன்றையும் வந்து இன்றைக்கி கேள்வி கேட்குறோம் அப்படின்ற இடத்துல எதையுமே புரிஞ்சுக்காம கேள்வி கேட்குறாரே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து தலைமை செயலகத்திலேருந்து வைக்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டு அதிமுகலேருந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைஞ்சவங்களுக்கான எம்எல்ஏக்களுக்கான ஒரு வழக்கு இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் வந்துச்சு. உண்மையிலே எல்லாருமே பெருமூச்சு விடுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு. ஏன்னா கட்சித்தாவல் நடவடிக்கை எடுத்துருவாங்களோ, தகுதி நீக்கம் பண்ணிடுவாங்களோ, இனி அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தலில் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ ராஜினாமா பண்ணின 7 எம்எல்ஏக்கள் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களை தவிர்த்து மிச்சம் இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் பதறிக்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் வெறும் அபராதத்தோட வழக்கை தள்ளுபடி பண்ண போகிறாரு நம்மளுடைய வழக்கறிஞர் சார்பாக வாதாடின இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இன்றைக்கி கோர்ட்டுக்குள்ளே இறக்கி நீதிபதி அவர்களுக்கு வந்து இது வந்து கட்சித்தாவல் தடை சட்டத்தில் வராது, முழுக்க வந்து எடப்பாடி அவர்கள் திமுகவோட சேர போயிட்டாரு, எங்களுக்கு இது பிடிக்கல, எங்களுடைய கட்சி கொள்கைக்கு அப்பாற்பட்டு கட்சிக்குள்ளே நடந்தாங்க இப்படின்ற விஷயத்தை நிறையா முன் வச்சு சொல்லியிருக்கிறனால நீதிபதி அவர்கள் வழக்கை வந்து ஏற்றுக்கிட்டாரு, தள்ளுபடி பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னி வரக்கூடிய இடைத்தேர்தலும் சீக்கிரமாக வரக்கூடும். ஏன்னா ஆல்ரெடி வந்து இப்போ இடைத்தேர்தல் அப்படின்றது இப்போ கொஞ்சம் பஞ்சாயத்தாக போயிட்டு இருக்கு. தமிழகத்தில் இவ்வளோ கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பெரம்பூர் மற்றும் திருச்சியோட ஜெயிச்ச வழக்கு அப்படின்றது தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி அந்த ஒரு கேஸ் முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கிற தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் அவங்களுடைய வெற்றியை எதிர்த்து போடப்பட்ட திமுக வேட்பாளர்களின் மனுக்கள் பூராமே தள்ளுபடி ஆயிட்டு வருது. இன்னும் வந்து ஒரு சிலது பரிசீலனையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ வரக்கூடிய அந்த 7 எம்எல்ஏக்கள் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண விஷயமும் தள்ளுபடி ஆயிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக தமிழகத்தில் இடைத்தேர்தல் வரக்கூடிய நிலைமை வரப்போகுது. அந்த ஒரு இடைத்தேர்தலுக்காகத்தான் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் சந்திக்க வந்திருக்கார் அப்படின்றதும், இனி வரக்கூடிய இடைத்தேர்தலில் ஆல்ரெடி ராஜினாமா பண்ணினவங்களே நிற்கலாம், அவங்க குடும்பத்தார் கூட நிற்க வேண்டாம் அப்படின்ற ஒரு சூழலும் வந்து உருவாயிருக்கு. இதுதான் வந்து இன்றைக்கி தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கு விழுந்த ஒரு பேரிடியாக பார்க்குறாங்க. ஏன்னா அதிமுக சார்பில் இன்றைக்கி எவ்வளவோ இடைத்தேர்தலில் ராஜினாமா பண்ணவங்களுக்கு எதிராக எடப்பாடி அவர்கள் எவ்வளவோ போராடினாலும் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்றைக்கி உண்மையிலே வந்து எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக தான் வந்து விழுந்திருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜெயிச்ச அதே சீட்டு தானே, ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம், விசில் சின்னத்தில் தானே நிற்க போகிறோம் அப்படின்றவங்களுக்கு இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆப்பு வைக்கிறாரு. என்ன அப்படின்னா வரக்கூடிய இடைத்தேர்தல் அப்படின்றத மிகப்பெரிய அளவில் திமுக இன்றைக்கி கையில் எடுக்கிறாங்க. உள்ளாட்சித்துறையை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற திமுக மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி இறங்கி ஜென்சிஸ் அப்படின்ற ஒரு பதவி, இன்றைக்கி இளைஞர்களை நம்ம கை விட்டனால தான் திமுக தோற்று போச்சு அப்படின்னு கையில் வச்சிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் இளைஞர்களை வந்து இந்த தடவை பட்டாளத்தில் இறக்கி விட்டுருவோம், அப்போ இளைஞர்களை வந்து இன்றைக்கி மீண்டெடுத்து நம்மளுடைய தொகுதியை கையில் கொடுத்துருவாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாரு. பார்ப்போம் என்ன நடக்க போது வரக்கூடிய இடைத்தேர்தல் அப்படின்றத. அடுத்து முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய அலுவலகம் பார்த்தீங்கன்னா மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து ஒன்று போச்சு. பட்டினப்பாக்கத்துக்கு மாறுறாங்க. ஏவா வேலு அவர்கள் இன்னைக்கு கூட பேசிட்டு இருந்தாரு. அந்த ஒரு டெண்டர் அப்படின்றத 3 மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. எப்போ ஏலம் எடுக்கும்போது, ஏன்னா நிறைய பேர் ஏலம் எடுக்கிறதுக்கு தயங்குனாங்க. அந்த விஷயம் முடியுமா, தேதியில் நம்மளால் கொடுத்துட முடியுமா அப்படிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு எடுத்த நிறுவனம் இன்னைக்கு பின்வாங்கிருச்சு அப்படின்ற ஒரு செய்தியும் வந்திருக்கு. அப்போ நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய நிறுவனம் அப்படின்றது ஒரு வழியாக தலைமை செயலகத்திலேருந்து அந்த நம்மளுடைய கோட்டை நாமக்கல் கவிஞருடைய மாளிகைக்கு மாறுறதுல மிகப்பெரிய சிக்கல் ஒன்று வந்திருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. பாப்பா என்ன நடக்க போகுது அப்படின்றது. தலைமை செயலகம் இன்னைக்கு எப்படியாவது இங்கிட்டு மாறுது அப்படின்னா நம்மளுடைய தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலமையில என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி சட்டசபையில் அவ்வளோ தூரம் காரசாரம் இல்லை அப்படின்றத நான் பார்த்துட்டேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.